நான் ஒண்ணு சொல்றேன். அத ட்ரை பண்ணுங்க. ஆனா ஒர்க்கே ஆகாது. YouTubeல போயிட்டு "ஹவ் டூ இம்ப்ரூவ் புரொடக்டிவிட்டி" அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. நெறைய வீடியோஸ் வரும். அதுல நல்ல லைட்டிங் செட்டப்போட, நல்ல குவாலிட்டியான வீடியோஸ்ல இந்த ஆப்ப யூஸ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். இந்த ஒரே ஒரு புக்க படிங்க. உங்க லைஃப் வேற லெவல்ல சேஞ்ச் ஆயிரும். இந்த ஒரு ஹேபிட்ட ஃபாலோ பண்ணுங்கப்பா. அப்படின்னு நெறைய சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே ஒர்க் பண்ணி பார்த்தா, ரியல் டைம் லைஃப்ல அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா புரொடக்டிவிட்டிய இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா மோஸ்ட்லி இருக்காது. ஸோ நான் என் லைஃப்ல எதார்த்தமா பயன்படுத்தின ஒரு 4 விஷயங்கள உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு என்னுடைய 4 இயர்ஸ கம்பேர் பண்ணும்போது, இப்ப என் லைஃப் சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதே ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன். அதுல ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்ட்ரென்த் எதுவோ அதுக்கு ஈக்குவலைஸா ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அகைன்ஸ்ட்டா போகாதீங்க. சிம்பிளா சொல்லவா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு திறமை இருக்கும். அதே மாரி தான் ஒவ்வொருத்தர்னால ஒரு விஷயம் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் பாடி பில்டிங் காம்படிஷன்ல போய் வின் பண்ணணும்னு நெனச்சா, மேபி பாசிபிள் ஆயிருக்குமா? கண்டிப்பா இருக்காது இல்லையா? அதே மாரி தான் உங்க ஸ்ட்ரென்த் எதுல இருக்கோ, அதுல ஒர்க் பண்ணி அந்த வேல போங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய புரொடக்டிவிட்டி வீடியோஸ்ல காலையில 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுங்க. இயர்லி மார்னிங் எந்திரிங்கன்னு சொல்றது மேபி அவங்களுக்கு ஒர்க் ஆகலாம். ஆனா உங்களுக்கு காமா வெயில்லாம் போனதுக்கு அப்புறமா ஈவினிங் உட்காந்து வேலை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டா வேலை பார்ப்பீங்க. கம்பேரிட்டிவ்லி மார்னிங்க கம்பேர் பண்ணும்போது. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஈவினிங் ஒர்க் பண்றது ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாரி உங்களுடைய ஸ்ட்ரென்த் எங்க இருக்கு? உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதனுடைய வழியில போக ஆரம்பிச்சீங்கனாலே, இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்துல உங்க லைஃப கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ 2வது நமக்கு ஒரு புக் படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். ஆனா படிக்கணும்னு போம்போது, இப்ப அத படிக்கணுமாப்பா? நம்ம நாளைக்கு காலையில படிப்போம். இல்லன்னா சாயந்திரம் படிப்போம் ஃப்ரீயா இருக்கும்போதுன்னு ஒரு விஷயத்த தள்ளி போடுறோம் இல்லையா? அதுக்கு பேரு தான் ப்ரொக்ராஸ்டினேஷன். அந்த ஒரு விஷயத்தினால தான் நெறைய பேர் இந்த ப்ரொடக்டிவிட்டியா இல்லாம இருக்காங்க. ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு நீங்க 10 பேஜ் புக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜஸ்ட் அந்த 10 பேஜ்னா இல்லாம ஒரு பேஜையாவது படிச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஆனா, அதுக்கப்புறம் அந்த 9 பேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்ற கியூரியாசிட்டிலயே உங்களுக்கு அந்த புக் படிக்க ஆர்வம் தன்னால வரும். ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண மாட்டீங்க. இல்ல ப்ரோ என்னால ஒரு பேஜ் கூட படிக்க முடியல. ப்ரொக்ராஸ்டினேட் பண்றீங்களா? அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃபையாவது படிங்க. அதுவும் முடியலையா? ஒரு சென்டென்ஸையாவது படிங்க. அட்லீஸ்ட் அதுலயும் முடியலையா? அந்த புக்க எடுத்து உங்க கண்ணுக்கு படுற மாரி எதுக்க வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே ஒரு கியூரியஸ் வந்து அந்த புக்க படிக்க ஆரம்பிப்பீங்க. அது மூலியமா ப்ரொக்ராஸ்டினேஷன்றத சூப்பரா அவாய்ட் பண்ணலாம். 3வது ப்ரொடக்டிவிட்டியா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமே, நீங்க எந்த அளவுக்கு மோட்டிவேஷனா இருக்கீங்க அப்படின்றது தான். ப்ரொடக்டிவிட்டியா இருக்கணும். ஆனா எப்படி இருக்கிறது? ஒண்ணும் தெரியல. கோலும் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா அதன் வழியில நீங்க போகவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எந்த ஒரு சின்ன ஒர்க்க கன்சிஸ்டன்ட்டா டெய்லி பண்ணாலுமே, அதனுடைய மெஷர் பண்ணுங்க. அத மெஷர் பண்ண தான் அதனுடைய ரிசல்ட் மேல போகுதா, கீழ வருதான்னு தெரியும். ஒன்ஸ் ஒரு பாயிண்ட் மேல போனா கூட, ஓகே நம்ம ஒர்க் பண்றது நல்லா ஒர்க் ஆகுது, நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு நெனச்சு, அந்த மோட்டிவேஷனே உங்கள அடுத்தடுத்த படிக்கட்டுல ஈஸியா கொண்டு போகும். 4வது எமோஷன்ஸ். ஹியூமன் எமோஷன்ஸ லெவரேஜ் பண்ண கத்துக்கோங்க. நான் மோட்டிவேஷனா இருக்கேன். கண்டிப்பா நாளைக்கு ஒர்க் பண்ணிருவேன். அப்படியும் பண்ணக்கூடாது. நான் ரொம்ப சேடா இருக்கேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துப்போம். நான் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுறேன். அப்படியும் பண்ணக்கூடாது. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு ஒரே ரூமுக்குள்ள உட்காந்துருக்கவும் கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டிவேஷனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒர்க் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சோ, அந்த மோட்டிவேஷன், அந்த எமோஷன்ஸ் அந்த டைம்ல நீங்க அந்த ஒர்க்க பண்ணீங்கன்னா, அத விட அதிகமா அதுல எஃபோர்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பிகாஸ் ஆஃப் எமோஷன். அதுவே ஹாப்பியா இருந்தீங்கன்னா, நீங்க புதுசா யார்கிட்டயோ போய் பேசணும். ஆனா பேசாம இருக்கீங்க இல்லையா? அவங்க கிட்ட அந்த ஹேப்பியான எமோஷன்ஸ் இருக்கும்போது போய் பேசுங்க. ஈஸியா நீங்க கன்வே பண்ண ஆரம்பிப்பீங்க. நெட்வொர்க் சூப்பரா பில்ட் ஆகும். இல்ல ரொம்ப சேடா இருக்கீங்களா? நீங்க ஏன் சேட் ஆனீங்க? என்ன விஷயம் உங்களுக்கு நடந்துச்சுன்றத WhatsAppல டைப் பண்ணி ஸ்டேட்டஸ் வைங்க. அத பார்க்குற உங்களுடைய நெறைய ஃப்ரெண்ட்ஸ் மேபி ஆறுதல் சொல்லலாம். அதுக்கு சொல்யூஷன் தரலாம். ஸோ இந்த மாரி உங்களுடைய எமோஷன்ஸ கூட லெவரேஜ் பண்ணி அதிலிருந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 4 ஸ்டெப்ப பேசிக்கா பண்ணி பாருங்க.
எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்றத ஆஃப்டர் 7 டேஸ் இதே வீடியோட காமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். நானும் வெயிட் பண்ணுறேன்.